கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கூட எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வசனமாவது யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனம் கூட இன்றைய நாளிலே நாம் வாசிக்கும்போது மோசையோடு பேசப்படுகிற வசனமாக இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, மோசை ஒரு ஆடு மேய்ப்பவராக இருந்தார் என்றும் திக்குவாயும் மந்தனா உள்ளவராக இருந்தார் என்றும் நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்படி இருந்த மோசையும் கூட கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை மோசை கொண்டே வழி நடத்தினார் என்றெல்லாம் கூட வசனங்களை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எப்படி ஆடு மேய்ப்பவராக இருந்த மோசை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலத்த கிரியைகளும் செய்கிறார், அநேக அற்புதங்களையும் கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் மோசையை உயர்த்தி ஆசீர்வதித்து வழி நடத்தினார். எனக்கு அன்பானவர்களே, அதே போல நம்மையும் கூட அநேகர் மத்தியில் அற்பமாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற நம்மையும் கூட உயர்த்துவதற்கும் கர்த்தர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அநேகர் மத்தியிலும் கூட இன்றைய தினத்தில் நாம் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம். நம் குடும்பத்தில் இருப்பவர்களோடும் கூட நாம் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாகவே இருந்து கொண்டு இருக்கலாம். நமக்கு தெரிந்தவர்கள், நாம் வேலை செய்யும் இடங்கள் எல்லாம் கூட நாம் அற்பமாகவே அவர்கள் கண்களுக்கு முன்பாக இருந்து கொண்டே இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, எப்பொழுதும் நம்மை குற்றப்படுத்தியே பேசிக்கொண்டும் இருப்பவர்களாகவும் இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே நமக்கு அநேக பாடுகள் உண்டு, சூழ்நிலைகள் நமக்கு எதிராகவும் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கொண்டு அநேக பலத்த கிரியைகளும் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம் மீது நோக்கமாகவே இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, அவர் என்றுமே நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராகவும் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய இருதயத்தில் அநேக காரியங்களை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் அனுதினம் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம். எப்பொழுது இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எப்பொழுது இந்த நிலைமைகள் எல்லாம் மாறும், கர்த்தர் எப்பொழுது என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், அற்புதங்களை செய்வார் என்றும் கூட அநேக நாட்களாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அப்படி நாம் ஜெபித்து கொண்டே இருப்பது நிமித்தமாக இன்றைய நாளில் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று இந்த நாளில் இந்த வசன வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகவும் நம்முடைய குடும்பத்திலே அற்புதங்களை செய்யும்படியாகவும் நம்மை கொண்டே பலத்த கிரியை செய்யும்படியாகவும் இந்த வசன வார்த்தை இன்றைய நாளில் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் அப்படியே ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் கூட நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த வார்த்தை வசனம் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்ற இந்த வார்த்தை வசனத்தை நீர் எங்களுக்கு கர்த்தாவே சமாதானத்தை கொடுக்கும்படியாகவும் எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாகவும் அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் தேவனாகவும் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிற தயவுக்காக கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, நீர் இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசிய இந்த வசன வார்த்தையின் மூலியமாகவே அப்பா தகப்பனே, நீர் எங்கள் குடும்பங்களில் செய்யப்போகிற அந்த கிரியைகளுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.